பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் கர்த்தர் தாமே நீங்கள் வாழ்விலே செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உம்முடைய வசனத்தை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புத்தகம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, எடுக்கலாம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு எச்சரிக்கை சப்தத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, வார்த்தை என்பது கர்த்தருடைய நாமம். அவரது நாமத்தை நாம் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து கொண்டால் நமது மனக்கண்கள் திறக்கப்பட்டு நாம் உண்மையான தேவனை அறிந்து கொள்வோம் என்பதை இந்த பிரபஞ்சத்தின் தேவனான பிசாசானவன் அறிந்திருப்பதால் கர்த்தரை நாம் வார்த்தையின் மூலமாய் பார்க்கக்கூடாதபடிக்கு இவ்வுலகத்தின் அழிந்து போகிற வீணான பாரம்பரிய பக்தி வைராக்கியங்களையும் தேவையற்ற சடங்காச்சாரங்களையும் மனுஷருக்குள் புகுத்தி அவர்களது மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். எனவே ஊழியர்களாகிய நாம் எப்படி செயல்பட வேண்டும் தெரியுமா? ஜனங்களது மனக்கண்கள் திறக்கப்படக்கூடிய அளவிற்கு நமது உலக ஜனங்களுக்கு கர்த்தரது வல்லமையை காண்பிக்கும்படியான காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும். இந்த சுவிசேஷத்தின் ஒளிதான் அவர்களது மனக்கண்களை திறக்க செய்து கர்த்தரை முழுமையாக காண உதவி செய்யும், ரட்சிப்பையும் அது உண்டு பண்ணும். இந்த வசனத்தை விளக்கும்படியாக என்னுடைய பேங்க்ல நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போது நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. இந்த சாட்சிக்குரிய சகோதரனுடைய பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. ஒரு பெண் பிள்ளையாக இருக்கிறதுனால இந்த சகோதரி மிகவும் அருமையான ஒரு சகோதரி. ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப ஜோபியெல்லாம் ரொம்ப ஜாலியாக ரொம்ப பழகுவார்கள். ஆனால் ரொம்ப நாளாக அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போ இப்போ பாரு நான் ஆண்டவர் கூட வந்த உடனே கேட்பாங்க, லாவி எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறீங்க, எனக்கும் ஜெபம் பண்ணுங்களேன், எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணுமே அப்படின்னு. ஆனால் ஒரு இந்து சகோதரி. ஆனால் இந்து மதத்திலே ரொம்ப அவங்களுக்கு பக்தி வைராக்கியங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக இருப்பாங்க. எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா அப்படின்னு இப்படி இருந்து கொண்ட நாட்களிலே ஏறக்குறைய அவங்க வயது கொத்த எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் சபையில் அங்கே பேங்க்கில் குழந்தைகள் பிறந்தப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய அது மன பாரமாய் மாறிவிட்டது. எனவே மனபாரம் அதிகமானதுனாலே அவருடைய கணவரை அந்த அம்மா கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா அவருக்கு ஏற்கனவே திருமணமானதாக சில செய்திகள் சொல்லப்பட்டது. சரி, இவங்க 2வது மனைவி போதற்கு அப்படின்னு அவரை ரொம்ப வைராக்கியமான ஒரு இந்து சகோதரர் வந்திருந்தார். அந்த அப்போ எல்லாம் சபை எல்லாம் ஆஃபீஸ் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அவரை கூட்டிகிட்டு கொஞ்சம் வாங்க, எங்கள் சர்ச்சில் இதுக்கு முன்னால் சினிமா பாடகராக அமக்கடமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு பிரதர் இப்போ கர்த்தருக்கு பிள்ளையாக
மாதிரி அவர் மூலமாக நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் தாங்க செய்கிறாரு, கொஞ்சம் வாங்க நமக்கு கர்த்தர் குழந்தைய கொடுப்பாரு. அவரை மேலே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்த உடனே அவங்க உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே அவர் சொன்னார், இவ என்னங்க குழந்தைன்னு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறா இவ அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன், ஏன் பிரதர், எல்லாருக்கும் அவங்க வயதுக்கு ஒத்த எல்லா பெண்களுக்கும் குழந்தைகள் பிறக்கும் போது அவங்களுக்கு ஆசை இருக்காதா அப்படின்னு. என்னவோ போங்க, எனக்கு இவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 வயசு வித்தியாசம். இதுக்கு மேலே எனக்கு குழந்தை பிறந்து அது என் அப்பான்னு கூப்பிடுமான்னு தாத்தான்னு கூப்பிடுமான்னு தெரியலன்னு அவர் கிண்டல் பண்ணி சிரிச்சார். நான் சொன்னேன், சரி இருக்கட்டும், கர்த்தர் என்ன செய்கிறாரு செய்யட்டும், ஜெபம் பண்ணலாமா நம்ம அப்படின்னு. பண்ணுங்க அதுக்கு தானே கூட்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படின்னு ஒரு இந்து விக்கிரகத்தினுடைய ஒரு சாயல், அதாவது அந்த டேபிள் மேலே நாங்கள் உட்காந்துருந்த சேருக்கு பக்கத்தில் இருக்கிற டேபிள் மேலே அது ஒரு பொன் நகைகள் அதெல்லாம் போட்டுக்கிட்டு தலையில் ஒரு சின்ன கிரீடம் வச்சுக்கிட்டு கையை நீட்டி ஆச்சரியமான ஒரு காரியமாக இருந்தது. என்னை பார்த்து, நான் உங்களுக்கு குழந்தையா இருக்கும்போது நீ எதுக்கு குழந்தைக்கு ஜெபம் பண்ணுற, நான் உங்களுக்கு குழந்தையா இருக்கும்போது நீ எதுக்கு உங்களுக்கு ஜெபம் பண்ணுற அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. எனக்கு ஜெபத்தை கண்டினியூ பண்ண முடியாமல் பாதியில் நிறுத்திட்டு நான் அவங்க ஹஸ்பண்டை பார்த்து கேட்டேன், ஐயா உங்கள் வீட்டில் நான் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு விக்கிரகம் இருக்கா அப்படின்னு. என்னது அப்படின்னாரு. துணியெல்லாம் அது போட்டுக்கிட்டு இல்லை, ஏதோ பொன்னகை இங்கே போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, 2 கையை நீட்டின்னு உட்காந்துக்கிட்டு இருக்குது. அது நான் இந்த வீட்டுக்கு குழந்தையா இருக்கும்போது இவங்களுக்கு எதுக்கு குழந்தைன்னு என்னை சண்டை போடுது, அது என்ன அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, பார்த்தீங்களா நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஐயான்னு சொல்லிட்டு ஒரு விக்கிரகத்தினுடைய பெயரை சொல்லி இவர் அந்த பக்தன், அதனால எப்போ பாரு சொல்கிறாரு, சாமியே நமக்கு குழந்தையா இருக்கும்போது நமக்கு எதுக்கு அப்போ ஒரு குழந்தை வேற சொல்கிறாரு. 2வது எனக்கு வயசு வேறு ஆயிடுச்சு மணி அவர் சொல்கிறாரு. எனக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு பாஸ்டர், எனக்கு ஒன்று தெரிஞ்சு செல்ல வரேன் அப்படின்னாங்க. என்னம்மா சொல்லுங்க அப்படின்னு. இதுக்கு மேலே இயேசு இல்லாமல் என்னால் வாழ முடியாது. எங்கே உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன், எனக்கு குழந்தை இருக்குதோ இல்லையோ என்னை நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் சீக்கிரமாக ஞானஸ்தானம் எடுத்து நான் கர்த்தருடைய பிள்ளையாக மாறப்போகிறேன். ஏன்னா உண்மையான தெய்வம் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு இஷ்டமாக இருந்தால் எனக்கு குழந்தை கொடுக்கட்டும், இல்லை கொடுக்காம போகட்டும். ஆனால் இவ்வளோ தெளிவாக நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லா காரியத்தையும் இவ்வளோ தெளிவாக இன்னைக்கு பிரதர் மூலமாக ஆண்டவர் காரியத்தை பேசி முடித்த பிற்பாடு இதுக்கு மேலேயும் இந்த ஆண்டவரை வேணாம் நான் சொல்ல மாட்டேன். குழந்தை வேணா இருக்கட்டும், இல்லாமல் போகட்டும். ஆனால் கரெக்டாக இப்போ அவர் முன்னாலே சொல்லிடுறேன், நான் கிறிஸ்டியன் ஆக போகிறேன் அப்படின்னாங்க. அவர் இப்படி பார்த்தாரு, நீ என்ன வேணா ஆயிக்கோ நீ அப்படின்னாரு அவர். நான் சொன்னேன், ஏன் சிஸ்டர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா. நான் பின்ன பாருங்கள், ஆண்டவர் இவ்வளோ தெளிவாக எங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனை என்னன்றதை இவ்வளோ தெளிவாக சொன்னதுக்கப்புறம் இவர் பாருங்கள் எப்படி பேசுகிறாரு. இல்லை வரண்டி, நான் ரொம்ப வைராக்கியமானங்க, நான் கட்டாயம் அடுத்த வரமே நான் ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சபைக்கு போய் ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய பிள்ளையாய் அவங்க மாற ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அருமையானவர்களே, சில நேரங்களிலே இப்படி அதிரடியான நடவடிக்கைகள் நடக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் என்னதான் மனுஷனுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருந்தாலும் அந்த சுவிசேஷத்தின் கூடி நிச்சயமாய் பெரிய காரியத்தை செய்து அவருடைய மனக்கண்களை அது திறக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, இந்த விளையிலும் கூட கர்த்தாவே, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியான சாத்தானானவன் என்னதான் தகப்பனே அப்பா பாரம்பரியங்களோ எதையோ கொண்டு இன்றைக்கு ஜனங்களுடைய மனக்கண்களை அப்பா குருடாக்கி வைத்தாலும் கூட இப்பிரபஞ்சத்தின் கர்த்தாவை அவனுடைய எல்லா காரியங்களையும் அழித்து போட்டு கர்த்தாவுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி உமக்கு சுத்தமான பிள்ளைகளை தம்முடைய சமூகத்தில் இழுத்துக் கொள்கிறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.